இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இது ரீல்ஸ் பண்றாங்களா? ஒரிஜினல் அப்புறம் யார் வீடியோ எடுத்தது? ரீல்ஸ் நினைக்கிறேன். தெரிஞ்சு அவரே தான். இதை எங்க ஊத்துறது? ஐயோ அப்ப இந்த பக்கம் சரி பண்ணுவாரு. ஏன் வேற இல்லையா? அவன் பைத்தியக்காரன்டா. என்ன தெரியலையே இந்த பாட்டு ரீல்ஸ் பண்றாங்க? ஒரே கூத்தா இருக்கும். அவருக்கு தெரியலையே. அவரு தானே தெரியலையே. சார் நீங்க எல்லாமே லேட்டு சார். என்னது இது? ரோடு போட்டிருக்காங்களா? ஓஹோ, நல்லா படுத்து ஊர்ல ரோடெல்லாம் இல்ல, ஏதோ இது போட்டிருக்காங்க. என்ன பண்ணாரு? ஐயோ, பேத்துட்டு வந்துருச்சு எல்லாத்தையும். முடிஞ்சிடா ஹிஸ்டரி பஸ்ல இருந்து. என்னடா பண்ற? விழுந்துட மாட்டாரு. இத்தகாரனா சர்க்கஸ்ல இருக்க வேண்டியதுடா நீ. பாரு அசால்ட்டா பண்றாரு. இவன் அடிக்கலாம் பாவியா இருக்கா? இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். அவனை ஏறி அடிக்கணும் திரும்பலாம். இவன் கை கிட்ட இவனை மோல அடிப்போம். கரெக்டா இருக்கு. ஓகே, வெயிட் பண்ணுவோம். சூப்பர். கஷ்டப்படாம. ஆனா இது மேபி அது டெக்னிக்கா கூட இருக்கும், அப்படி தெரியாது. யாரு தாளாட்டுறது? உட்காந்துட்டு வேலை பாப்பாரு. நம்ம வேலை அப்படி இல்ல, படுத்துக்கிட்டே வேலை பாக்குறாரு. சொதப்பிடக்கூடாது. அடப்பாவி. என்ன ஆமா, சாப்பிடுங்க லேபர்களே. சமையல போல நீங்களே சாப்பிட்டு நீங்களே கடை போடிட்டு போங்க. புத்தி திரு பக்தி கூறுவார். ஐயோ பழசா குடிக்கிட்டு போயிருச்சு. என்னது இது? என்ன பண்றீங்க? ஏன் சுரண்டுறாரு? ஐயோ ஏச்சு போயிட்டான்டா. சாஞ்ச மாதிரிதான் கட்டியிருக்காங்க. கேவலமா கட்டியிருக்காங்க. மாடல்லாம் இல்லையா? கெட்டினதே அப்படி இருக்கியா? இது எதுக்கு? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆமா, தூக்கிட்டு வரணும்ல. ஓ, உடஞ்சு இருக்கா? கூட்டிட்டு வந்துருந்தே. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிட்டு. கரெக்டா தான் போட்டிருக்காரா? பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல இருக்க பத்தியா? என் புத்தி சப்பல்ஸ்ல இருக்கு. என்னது இது? புரியல எனக்கு ஒண்ணும். உளுந்துருச்சா? போச்சு. தனியா அங்க மட்டும் கட்டி வச்சிருக்கேன். தேடுகிறாய், அதில் என்ன தேடுகிறாய்? அனைத்து
எல்லாம் சரியாகத்தான் உள்ளது மன்னா. ஆனால் ஒட்டாய்ப்பதற்கு தான் நேரம் கூடவில்லை. என்னடா பண்ணிட்டு கொத்தனா இருக்குல்ல, இது எல்லாரோட இதுமா இல்ல இன்ஜினியர் தப்பா? ஒழுங்கா இது போடல போல இருக்கு. வீக்கா இருந்திருக்கும், ஓவரா தண்ணி கலந்துருப்பாங்க, இல்லைன்னா சிமெண்ட் கம்மியாக கலந்துருப்பாங்க. பாம் ஸ்குவாட் சர்வீஸ். அதான் அப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிமெண்ட் ரொம்ப கம்மியா போட்டிருப்பாங்க. கண்டிப்பா உடைஞ்சிரும். ஒரு கல்லுதான் வச்சிருக்காங்க. கை வச்சவாப்பா. கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன். ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது. என்ன கண்டா இது? பக்கத்து வீட்டுல நடக்கதான் பாத்துக்கலாமா? அதோட மாட்டிக்கிச்சா? ஓ, செட் பண்ணி இருக்காங்களா? இங்கதான் நீ தாண்டா கொத்தனாரு, உன்னை வச்சு தாண்டா வேலை பார்க்கணும். நான் படிச்சு சொன்னேனே, கேட்டியா? நான் வந்துடுறேன்டான்னு சொன்னேனே. 25,000க்கு விளக்கு வச்சு விட்ட போ. ஏன் அந்த பிடிச்சி கட்டிக்கிருக்க? வர்றா, மோட்டர் ரூம் கட்டிக்க லட்சணத்தை வர்றா. என்ன நல்லா தானே இருக்கு? இங்கிட்டு பாரு, செவர் இருக்கா? செவர் இருக்கா? வா, பாரு. ஒன்றும் விளங்கவில்லையே. புரியலையே. அப்படியா? உள்ளே சமாத கட்டி பண்ணிருப்பாங்க. 1 கோடி 2 கோடி 3 கோடி வச்சுக்கின்னு நான் அபார்ட்மெண்ட் தான் வாங்குவேன்றவங்களுக்கு பார்த்து சொல்றேன். பாருங்க. ஐயோ, கிராக் விழுந்துருச்சு. பார்த்து வச்சிருக்காங்க. அப்போ அந்த படத்துல இருக்கிற மாதிரி தானா? என்னதான் பேச்சருக்கு பார்த்தாலும் இந்த பில்டிங் 2-3 உடையும் போது 2-3 தனியா வாங்கி நீங்களா தனியா கட்டிடுங்க. மழை பெஞ்சு தனி தேங்கிச்சுன்னா அதோட காலி. எனக்கு தெரியும், நான் அதிகபட்சமான இந்த பில்டிங் எல்லாம் பார்த்தா நம்ம நிலையில தான் இருக்குது. ரொம்ப கம்மி காசுல என்னவோ எல்லாத்தையும் கம்மியா தான் போடுவாங்க போல இருக்கு. உங்க வீட்டை மாயிட்ட குடிக்கு காசு என்ன எப்படி கேப்பீங்க? கட்டி கரும்பு, என் முட்டி எலும்பு, அப்படி வேப்பங்க சுட்ட வேகாத போண்டாது, உன் தலை பனங்கா கொலை, நெத்தி ஆணடிக்கும் சுத்தி, பண்ணு டீக்கடை பண்ணு, மூக்கு நாட்டாங்கடை கேக்கு, எங்க வீட்டு தகடு, உன் பல்லு காங்கிரீட் போடும் ஜல்லி கல்லு, உன் கை அத்தா மேல வந்து ஆசையா வை, இடுப்பு எங்க அம்மா இட்லி சுட அடுப்பு, அண்ணன் கிளியே என் மூக்கு சளிய, ஆடி வரும் பல்லே அரை பாட்டிலி ஜின்னு, மூடி வச்ச நெருப்பே ஆடி முத்தி போல. என்னடா போட்டுட்டு இருக்காங்க? என்ன கன்றாவி அது? பைப்ல வச்சு ஊத்துறாங்க. என்னது இது? தண்ணி அந்த பக்கம் ஊத்துது, அவரு இந்த பக்கம் நிக்கிறாரு. பாக்க தண்ணி அப்படியா? நான் அரிசியா தான் பார்த்தேன். வெங்காயம் வெங்காயம் ஆமா, இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. இல்ல இது வச்சிருக்காங்க. சூப்பர், நல்லா இருக்கு. ஆனா சிலது புரியல. இது ஸ்டார்டிங்ல என்ன ஒண்ணு காட்டினாங்க, அது கரெக்டா இருந்த மாதிரிதான் இருந்துச்சு இல்லையா? புரியல, உண்மையிலேயே அது தெரியல சிலதெல்லாம். ஆமா, 1-2 எங்களுக்கு தெரியல. அத ஒண்ணு பள்ளமா இருக்குன்னு அதை மறைக்கிறதுக்கு பக்கத்துலயே சிமெண்ட் முடிஞ்சு போச்சா, அதை வச்சே அவரு தேய்து அப்படி இது பண்ணிடலான்னு பாக்குறாரு. இந்த பக்கமும் அந்த பக்கம் பள்ளம் தோண்டிட்டே தான் உட்காந்து. இது நிறைய இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மணல் இல்ல சிமெண்ட் வந்து கம்மியா இருக்கும். அப்புறம் அது சிமெண்ட இது கம்மியா போட்டு மண் அதிகமா போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த கலவைய. அது வந்து ஒழுங்காவே நிக்காம, அதனாலதான் அப்படி உழுது. அது கரெக்டா கலக்க தெரியாம கலந்தாங்கன்னா இதுதான் நடக்கும். ஆமா, அதெல்லாம் எல்லாமே கம்மியா போட்டு இது பண்ணிருக்காங்க. எல்லாமே ரொம்ப இந்த பழைய ஏற்கனவே யூஸ் பண்ணது அதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ரொம்ப லோக்கல் இதா வாங்கி போட்டு இந்த மாதிரி இப்ப கட்டி அதை கோடிக்கணக்கில் வித்துருவாங்க.
இப்படிதான் பிளான் பண்ணி வித்துடுறாங்க போல இருக்கு. அவங்க வித்துட்டு கிளம்பிடுவாங்க. அந்த அங்கறவங்க தான் மாட்டிடுறாங்க போல இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியா இருக்கு. ஒவ்வொருத்தர் எந்திரிக்கிறாரு, இன்னொருத்தர் அதான் உழுவுறாரு. நம்ம அந்த இடத்துல அந்த வீட போய் வாங்கணும்னா இப்படி இருக்கும். அடப்பாவி அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.